பாத்தியா நம்ம கார்ல போறோம். ஏய் நக்ஷ் வராரு, இங்க பாருங்க இங்க பாருங்க. அப்படிதான். நக்ஷ், இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டேவிலேயே உனக்கு கார் கிடைச்சிருச்சு. அர்ச்சனா பாத்தியா அவன? இப்பவே இவன் கார் ரேசரா நினைச்சிட்டான் போல இருக்கு இல்லையா நக்ஷ்? சரி சரி போ, உங்க அம்மா கிட்ட போய் விளையாடு. அம்மாவை கார்ல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சுத்து. இல்ல டுகு, நீ அப்பா கூடவே விளையாடு. அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. கார்த்திக், நான் ஒன்னு கேக்கட்டுமா? கேளு. சரி வேண்டாம், ஒண்ணு இல்ல. அர்ச்சனா, இதுதான் ரொம்ப தப்பு. பேச்ச ஆரம்பிச்சுட்டு இப்படி பாதியில விடக்கூடாது. என்னன்னு கேளு. அது அனிதாவுக்கு பெட்டிங் பத்தி, ஐ மீன் சித்தார்த் பெட்டிங் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா? அப்ப ஏன் அவங்க அவரை தடுக்கல? தெரியல அர்ச்சனா, அத பத்தி நான் எப்பவும் கேட்கல. அது மட்டும் இல்லாம இது அவங்க தனிப்பட்ட விஷயம். நாம் எதுக்கு நடுவுல தேவையில்லாம? நீ இன்னும் அந்த விஷயத்தை மறக்கலையா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நான் ட்ரை பண்றதுக்காக தான் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. சரி, அப்போ நீங்களும் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. அர்ச்சனா, நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா, இன்னைக்கு சீக்கிரமா ஃப்ரீ ஆயிட்டேன், உங்க 2 பேரும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்ல கார்த்திக், இப்ப எனக்கு மூட் இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க 2 பேரும் விளையாடுங்க. சரி, நீ தூங்கு, நான் நக்ஷ தூங்க வச்சிடறேன். நீ நிம்மதியா தூங்கு, ஓகே? சரி நக்ஷ், நாம 2 பேரும் கார் ஓட்டலாம், ஓகே? ரேசிங் போலாமா? கம் ஆன், ரெடி. ட்ரும் 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 ட்ரும். அம்மா, நான் அப்படி என்ன குறை வச்சம்மா? அவன் இப்படியெல்லாம் பேசிட்டானே. நானும் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. நம்ம குடும்பத்துல இப்படியெல்லாமா நடக்கும்னு நினைக்கிறேன். வெளியில எல்லாம் நம்ம குடும்பத்தை தான் உதாரணமா எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. நான் எதுக்கும் தகுதி இல்லாதவனோன்னு தோணுதுமா. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் அங்க காரணம். தயவு செஞ்சு நீங்க உங்க மேல பழிய போட்டுக்காதீங்க. இது யாரோட தப்பும் இல்லம்மா. ஒருவேளை காலந்தான் மாறி போயிருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி உறவுகளும் மாறிடுமாம்மா. நமக்கு நம்மளோட குழந்தைங்க தான் உண்மையான பொக்கிஷம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தானே. இவ்வளவு நாளா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தானே. இப்ப என்னடான்னா என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன மாற்றம்மா இது? அம்மா, ஒருவேளை நீங்க உங்க மகனோட இந்த குறைய மறைக்கிறதுக்காக மாற்றோன்னு பேச்ச மாத்துறீங்களா? இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. அப்படின்னா எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் பெத்த பையனே என் முன்னாடி நின்று அதிகாரத்தை என்கிட்ட கொடுன்னு கேக்குறானே. அவன் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அவன் மனசுல இருக்கிறத என்னால ஏன் புரிஞ்சிக்க முடியல? ஒரு நல்ல அப்பாவா என்னால ஏன் இருக்க முடியல? உங்கள மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சிருக்கணுங்க. சூர்யா எதுக்காக அப்படி கேட்டா, எதுக்காக அப்படி யோசிச்சா, அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு உறுதியா தெரியும், அதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. நீங்க தப்பு பண்ண வாய்ப்பே இல்லங்க. அர்ச்சனா, கார்த்திக் எங்கம்மா? அம்மா ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒரு பையன் வந்திருக்கான், பேசிட்டு இருக்காரு. அர்ச்சனா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கும் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிடலாம். குழந்தைய ஒரு தடவை அவர் பார்த்துட்டுமே. சரிம்மா. அம்மாடி அர்ச்சனா, அந்த பார்வதியோட குழந்தை உடம்பு எப்படிமா இருக்கு? தெரியல பெரியப்பா, நான் 2-3 வாட்டி அவளுக்கு போன் பண்ணேன், ஆனா அவ போனே எடுக்கல. அந்த கடவுள் எல்லா குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும். யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கீங்கம்மா? கார்த்திக், பார்வதியோட குழந்தை ஆதித்யா. அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம்பா. அட கடவுளே, என்ன நடக்குது? அட நக்ஷ், நக்ஷ், நீ இந்த டெடியை வச்சு விளையாடு. அது மறுபடியும் எல்லா டாய்ஸும் வாயில வச்சுப்பான். நக்ஷ் கிட்ட டெடி வந்திருக்கு. சாந்தி, நாளைக்கு பாக்கியா வீட்டுல கொலு வைக்கிறாங்கல்ல? ஆமா, போன வருஷம் கூட ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா கொலு பூஜை நடந்தது. விடிஞ்சது கூட தெரியவே இல்ல. எல்லா ஏற்பாடையும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமா ஆமா. கார்த்திக், நக்ஷ், அர்ச்சனா உன் மேல கோவமா இருக்கால? அந்த பெட்டிங் விஷயத்தினால தானே? ஆக்சுவலி நான் அவகிட்ட பேச முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு என்னமோ கார்த்திக், அவ உன்னை மன்னிச்ச மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ மனசுல இன்னமும் அதான் ஓடிட்டு இருக்கு போல.
வா நக்ஷ், உங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரலாம். வா.